Hi guys, welcome back to another important video. In the video, we're going to talk about January month or a monthly strategy. லாஸ்ட் டைம் நம்ம வந்து டிசம்பர் மந்த் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ திங்க் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஓஐ அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்ட்ராட்டஜி பில்டிங் மூணாத்தையும் த்ரீ திங்ஸ் நான் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ஸோ நிறைய பீப்புள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க அந்த அப்ரோச், அந்த ஸ்டைல். ஸோ ஐ வில் ட்ரை டு டூ த சேம் திங். உங்களுக்கு ஜான்வரி மாதத்தில் என்ன ஆகலாம், எப்படி படிக்கணும் மார்க்கெட், அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரைட் நவ் நான் வந்து சில லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 26,700 மேலே இருக்குது லெவல், அது கீழே 26,555 அண்ட் பாட்டம் வந்து 25,487. இந்த லெவல்ஸ்க்கு பின்னாடி லாஜிக் என்னது, எப்படி யோசிக்கணும்ட்டு ஐ வில் பிரேக் இட் டவுன் ஒன் பை ஒன், பிட் பை பிட். அகெயின் நான் வந்து what I tell you in terms of OI analysis is it's little bit different. ஸோ நீங்கள் படித்தது சோஃபார், ரீட்டைலர்ஸ் படித்தது சோஃபார், அது வந்து ஐ ஹவ் டோல்ட் மெனி டைம்ஸ், நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக நீங்கள் வந்து ஓஐ படிக்காதீங்க. எப்படி படிக்கணுன்ட்டு ஐ வில் டெல் யூ. ஃபர்ஸ்ட் திங், ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ பிஃபோர் மேக்கிங் எனி ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன ஆகுது மார்க்கெட்டில் தேவை. வி ஆர் யூஸிங் நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம சேனல்லையே இருக்குது அந்த கோர்ஸ், நீங்கள் வந்து படிக்கலாம். What is this? Very simple. This is nothing but ஒரு ending diagonal pattern contracting style போகுது. This is one of the first options we have January monthக்காக. லாஸ்ட் டைம் டிசம்பர் மந்தில் if you remember, நான் வந்து சேம் திங் சொன்னேன், இது ஆகலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது, இந்த பேட்டர்ன், இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து கீழே போகலான்ட்டு ஒன்று பேட்டர்ன் இந்த தீஸ் ஆர் த டூ ஆப்ஷன்ஸ் வி ஹேவ். அது மாதிரி அந்த கேத்து, அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கேத்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டிசம்பர் மாதத்தில் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி என்ன ஆச்சுன்னா, பிஃபோர் அந்த மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடியே 26,000 லெவலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனோட ஓஐ வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது டிசம்பர் மாதத்தோட ஓஐ. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஐடியா முடிவு பண்ணோம், என்னென்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கலாம். சைட்வேஸ் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு பெரிய கையெல்லாம் வந்து 26,000 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் செல் பண்ணுறாங்கன்னா தேர் எக்ஸ்பெக்டிங் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். அப்படி தான் ஆச்சு மார்க்கெட்டில். மார்க்கெட் எங்கே போல டிசம்பர் மந்த்க்கு இட் வாஸ் ஆப்சல்யூட்லி டெட் சைட்வேஸ் பேட்டர்ன் தான் இருந்தது. பட் சின்ன ரேஞ்சில் ஆச்சு. ஸோ சம்திங் சிமிலர் நம்ம வந்து யோசிக்கிறோம் ஜான்வரி மந்த்க்கு எப்படி ஆகலாம். பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் திங், ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அனாலிசிஸ் நம்ம கையில் இருக்குது. Right now we are looking at this ending diagonal pattern. Question is, in the fifth leg 5 level எவ்வளோ தூரம் மேலே போகலான்ட்டு ஒன் கொஷின். ஸோ இன் திஸ் diagonal pattern எப்படின்னா, when it's contracting சின்ன ஆகிட்டே இருக்குல்ல, எவ்ரி மூவ் வந்து சின்ன ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேவ் 3 ஓட லென்த் எவ்வளோ இருக்குது, வேவ் 5 தாண்டி போகக்கூடாது, ஏன்னா சின்ன ஆகிட்டே இருக்குல்ல. தட் இஸ் அ லாஜிக். எல்லா வேவ் வந்து அடுத்த ரேலி வந்து ஸ்மால் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் வந்து வேவ் 1 இருக்கணும், வேவ் 3 வரும்போது இதோட சின்ன இருக்கணும் சைஸில். ஆமாம், அப்படி தான் ஆச்சு. தென் நவ் வேவ் 5. ஸோ வேவ் 5 வந்து வேவ் 3யோட பல ரேலியோட சின்னதாக சைஸில் இருக்கணும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரலாம் பேஸ்ட் ஆன் திஸ் வேவ் பேட்டர்ன். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம தேர்ட் வேவோட லென்த் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஒரு இது போட்டு இந்த டெஸ்டி 1007 பாயிண்ட்ஸ் ரவுண்ட் ஃபிகரை எடுத்துக்கோங்க. 1007.35 பாயிண்ட்ஸோட ரேஞ்ச் வேவ் 3யோட. நவ் வாட் வி கோயிங் டு டூ இஸ், வி ஆர் கோயிங் டு வேவ் 5 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அது வந்து போட போகிறோம். ஸோ பேசிக்லி இந்த லெவல் வந்து தாண்டி போகக்கூடாது. இது வந்து வேவ் 5 இருந்தால் இந்த லெவல் தாண்டி போகக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் இவ்வளோ உங்களுக்கு ஐடியா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு எப்படி நம்ம வந்து 26,700 லெவல் கண்டுபிடிச்சிருக்கோன்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம வந்து என்ன படிக்கணும், இப்போ பெரிய கை என்ன பண்ணுறாங்க, பெரிய கை எப்படி பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. மந்த் ஸ்டார்ட்லேயே அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து முடிவு பண்ணோம். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அனாலிசிஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பார்க்கணுன்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போச்சு ப்ரைஸ்,
இந்த இடத்துக்கு வந்தது உங்கள் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா 26,700 தாண்டி போகாமல் வி வில் கெட் அ ரிவர்சல். தாண்டி போகாமல் அவ்வளோ தூரம் போகலாம், ஆனால் தாண்டி போகக்கூடாது, நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் வரும். ஸோ மேலே இந்த பாயிண்ட் வந்து மேலே போச்சுன்னா நம்மளுக்கு காசு சம்பாதிக்கணும். உடனே சடனாக ஒரு நியூஸ் நைட்டு வந்தது, சடனாக மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அப்பயும் காசு வாங்கணும், நம்ம வந்து சம்பாதிக்கணும். அப்படியே சப்போஸ் ஜஸ்ட் இன்கேஸ் இந்த 27 லெவல் தாண்டி போச்சு, மேலே போச்சு, 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு, அந்த டைமில் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ 3 பாயிண்ட்ஸில் சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து டிசைன் பண்ணோம். அதை நான் வந்து டிசைன் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நவ் வாட் we are going to do is we are going to study the OI analysis. நான் OI analysis நீங்கள் வந்து so far படித்தது எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து கேளுங்க. பிகாஸ் நான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணத பிளாட்ஃபார்ம் வந்து சென்சிபிள். அகைன் நான் எனக்கு வந்து நோ பேடு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் இந்த மேலே தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓனாக டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், எனக்கு இது ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து சென்சிபிளில் போயிட்டு மேலே இருக்குது அனலைஸ் ஆப்ஷன் இருக்குங்க. அனலைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்படி கிளிக் பண்ணால் இட் வில் ஓப்பன் திஸ் பேஜ். இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நம்ம என்னப்பா தேடி பார்க்குறோம், ஓஐ சேஞ்ச் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போக போகிறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அண்ட் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு செலக்ட் பண்ணிட்டோம். நான் பண்ணிவிட்டு டேட், கரண்ட் டேட் என்ன இருக்குது நீங்கள் வந்து செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் என்னென்ன இருக்குது, என்ன எக்ஸ்பைரி, சாரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடையாது, எக்ஸ்பைரிஸ் என்னென்ன டிசைட் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்பைரிக்கு நீங்கள் வந்து ஓஐ பார்க்கணும், அதை வந்து வந்துடும். மல்டிப்புளையும் பார்க்கலாம், 4 சேர்ந்தும் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி பார்க்க போகிறேன் ஒன்லி. ஏன்னா பெரிய கை வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் மெயின், அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஐம் கோயிங் டு செலக்ட் பண்ணிட்டு இது வந்துடும் இன்னைக்கு. ஓகே, நான் ஜஸ்ட் கேலண்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட் டைம் நம்ம வந்து டிசம்பரில் டிஸ்கஸ் பண்ணும்போது டிசம்பரோட எக்ஸ்பைரி வந்து 38க்கு இருந்தது மந்த்லி எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் 31st புது எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜான் மந்த்துக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் ஜான் மந்தோட எக்ஸ்பைரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த டேட்லேருந்து நான் வந்து ஓஐ பார்க்கணும், எப்படி பில்டப் ஆகிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ 2nd Jan வந்து ஐ திங்க் 3rd செஷன் ஜான்வரி மந்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து லைக் ஐ செட் இது வந்து பின்னாடி போயிட்டு 31st December. ஸோ 31st December எண்ட் ஆஃப் டேக்கு இப்படி இருந்தது ஓஐ இன்ட்ரெஸ்ட் என்று காட்டுச்சு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஹிஸ்டாரிக்கல் ஓஐ. ஆல்ரைட், டன். நான் லைக் லாஸ்ட் டைம் டிசம்பர் மந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இந்த பாயிண்ட் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். இது வச்சுட்டு ஓஐ வச்சுட்டு 99% ரீட்டைலர்ஸ், யூடியூப் குருஸ் எல்லாம் இதுதான் சப்போர்ட்ப்பா, இதுதான் ரெசிஸ்டன்ஸ்ப்பா அப்படி யோசிப்பாங்க. நான் ஐ எம் டெல்லிங் திரும்பி சொல்கிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும்னா ஸ்ட்ராட்டஜி பெரிய கை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அது மட்டும் நீங்கள் யோசிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படித்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நவ் பெரிய கை எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ளே அது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் ஜான்வரி மந்த் எக்ஸ்பைரி இட் இஸ் வெரி வெரி கிளியர். டிசம்பர் மந்த் ஆல்சோ அப்படி தான் இப்படி தான் இருந்துச்சு. பயங்கரம் ஸ்பைக் நடுவில். திஸ் இஸ் நத்திங் பட் 26,000 ஆல் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிள் டேர்ம்ஸ் சொன்னால் யாரும் வந்து இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஹெவியாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சம்படி யாரும் வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. பாக்கி ஸ்ட்ரைக்ஸ் 500 பாயிண்ட்ஸ் தூரத்தில் லைட்டாக இருக்குது. ஆனால் 27,000 மேலே நெக்ஸ்ட்டு ஹை இருக்குது. ஸோ அப்சைட் அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நடுவில் எதுவுமே அவங்க வந்து பெரிய பில்டப் பண்ணல, நோ இஷ்யூஸ். ஸ்ட்ராட்டஜியாக யோசிக்கணும் நீங்கள் வந்து அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இட் இஸ் வெரி மச் பாசிபிள் தட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வந்து ஸ்ட்ராடல் யூஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஐரன் காண்டாரா இந்த ரேஞ்ச் அப்சைட் ரேஞ்சுக்கு 26,000லேருந்து 26,500 வரைக்கும் அவங்க வந்து ஒரு காண்டாரா ஐரன் காண்டாரா இல்லைன்னா
யோர் ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி வெரி கிளியர். ஏன்னா பில்டப் அப்படி இருக்குது, நடுவில் எதுவுமே இல்லை, டைரெக்டாக இங்கே வருது, டைரெக்ட் ஸ்பைக் இப்படி வருது. ஸோ புட் ஆப்ஷன் பயங்கரமாக இவருங்களாம் ஃபஸ்ட் டேலேயே ஹை புட் ஆப்ஷன்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 88 லேக் நினைக்கிறேன், 58 லேக். அண்ட் கால் ஆப்ஷன் வந்து 46 லேக். ஓகே, ஸோ நிறைய பேர் திரும்பி சொல்கிறேன், இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், அப்படி யோசிக்கிறீங்க, அப்படி யோசிக்காதீங்க. டோன்ட் திங்க் இட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சு நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஸ்ட்ராடலாக பார்த்துருக்கோம். ஸோ வாட் ஐ டூ இஸ், நான் வந்து ஏற்கனவே அன்றைக்கி வந்து பெரிய கையோட ப்ரைஸஸில் டே 1 31 டிசம்பருக்கே நான் வந்து இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராடல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாட் இஸ் திஸ், நான் எதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் வந்து ட்ரேட் பண்ணல, திஸ் இஸ் டெமோ அக்கௌண்ட் தான். வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், லைக் லாஸ்ட் டைம் நான் சொன்னது, பெரிய கை ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணும்போது தே வில் ஹேவ் ஒரு சேஃப்டி லெவலாக யோசிப்பாங்க. அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் அவே பாயிண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் அவே பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் அவே பாயிண்ட்ஸ் எங்கே வருது, பிரேக் ஈவன், இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ வாட் வி கோயிங் டு டூ இஸ் ரைட் நவ், நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஜூம் இன் பண்ணிட்டு, ஐ ஜஸ்ட் ஜூம் இன் ஹியர் அண்ட் ஐல் ஷோ யூ தட் இந்த லெவல், ஸோ இந்த லெவல் கீழே இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா பெரிய கையோட பொசிஷன்ஸ் லாஸ்டில் வந்துடும். ஸோ சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த லெவல் வந்து என்னது, பை ஹியர் இட் இஸ் 26,522 522. ஓகே, ஸோ 26,522 தாண்டி மேலே போச்சுன்னா ப்ரைஸு இப்போ 26,300 கிட்ட நிற்குது, இல்லை 26.3 கிட்ட 26,300 கிட்ட நிற்குது. ஸோ இது வந்து 26,500க்கு மேலே தாண்டி போச்சுன்னா பெரிய கை வந்து இந்த பெரிய பொசிஷன் பில்ட் பண்ணது ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து அன்வைண்ட் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பயங்கரம் வாலட்டிலிட்டி ட்ரிகர் ஆகிடும் இந்த ஏரியாவில். ஓகே, நவ் இது வச்சுட்டு வாட் கேன் வி டூ, ஃபஸ்ட் திங் இந்த ஐடியா வந்தது நம்மளுக்கு 26,500 கீழே இருக்கிற சேம் திங் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 25,478 மேலே இருக்குது 26,522. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சார்ட் மேலே ட்ரா பண்ணிட்டு வச்சுக்கணும். ஓகே, நான் ஜஸ்ட் சேம் திங் நான் வந்து கீழே இருக்குது லெவல் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன், மேலே இருக்குது 26,522 மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபார் உங்களுக்கு ஐடியா வந்தது எப்படி நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சுட்டு ஒரு லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இந்த லெவல் வந்து பெரிய கையோட பொசிஷன் ஓஐ அனாலிசிஸ் வச்சுட்டு தென் வி ஹாவ் ஓஐ போட்டு வி ஹாவ் கன்வெர்டட் தட் இன்டு ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து பெரிய கையோட ஸ்ட்ராட்டஜி என்னது, அந்த ஸ்ட்ராட்டஜியோட சேஃப் பாயிண்ட்ஸ் என்னது, சேஃப் என்னன்னா நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் அதை வச்சுட்டு அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா மேலே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, தே வில் சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி அண்ட் பயங்கர வாலட்டிலிட்டி ட்ரிகர் ஆகும். சில டைம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, சில டைம் வந்து தே வில் சேஞ்ச் தர் ஐடியா. ஸோ கொஷின் இப்போ என்னென்னா, சார் இப்போ வந்து அது வந்து 31 டிசம்பருக்கு இருந்தது, இதுதான் 31 டிசம்பர். ஓகே, 31 டிசம்பருக்கு அப்படி இருந்தது. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது January 4th இந்த வீடியோ. ஸோ இந்த நடுவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்திருக்கா, இப்போ தான் உங்கள் ரியல் ஓஐ அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி யோசிக்கணும்ட்டு சொல்கிறேன். ஸோ வாட் யூ கோன் டூ இஸ், நீங்கள் வந்து திரும்பி அந்த அனாலிசிஸ் மேலே போங்க, அனாலிசிஸ் போட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்குது 31 ஜான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்கள் கையில். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜானுக்கு திரும்பி டேட் சேஞ்ச் பண்ணுறீங்க, கொஞ்சம் மாறிச்சு, நீங்கள் வந்து திரும்பி பாருங்கள் லைட்டாக. இப்போ 31 ஜான் ஸ்டார்டிங் டே, இப்போ ஃபஸ்ட்டு ஜானுக்கு போகிறேன் நான், நெக்ஸ்ட்டு Jan 2க்கு போகிறேன். இப்போ யூ கேன் சி சேஞ்சஸ் எப்படி வந்தது, எங்கே வந்தது, ஷோ சேஞ்ச் இன் ஓஐ. ஆனால் எனக்கு கிளியராக இல்லை, இந்த சார்ட் வந்து டோட்டலாக கிளியராக இல்லை. ஸோ வாட் ஐல் டூ இஸ், நான் வந்து திரும்பி அனலைஸ் மேலே போகிறேன், கீழே நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே கிளிக் பண்ணுறேன், சேஞ்ச் இன் ஓஐ சேஞ்சுன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து இது கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணிட்டு யூ வில் கெட் திஸ் பேஜ், இந்த பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம எக்ஸ்பைரி 27 Jan செலக்ட் பண்ணிட்டு கஸ்டம் ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஓகே,
கஸ்டம் ரேஞ்ச் போட்டு தென் 31st நான் வந்து அகைன் ஜனவரி மந்த் ஸ்டார்ட் ஆச்சு, எக்ஸ்பைரி 31ஸ்ட்லேருந்து லேட்டஸ்ட் செஷன் எங்கே இருக்குது 2nd ஜனவரிக்கும் 31ஸ்ட்லேருந்து 2nd ஜனவரிக்கும் லேட்டஸ்ட் செஷனில் இந்த டைம் ரேஞ்ச் இந்த டேட்ஸ்க்கு நடுவில் நம்ம 27 ஜான் எக்ஸ்பைரியோட சேஞ்சஸ் என்னென்ன வந்திருக்குன்ட்டு ஐ ஆம் சீங். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆப்வியஸ்லி யூ கேன் சி மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆச்சு, மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஆப்வியஸ்லி மேலே போச்சுல்ல, ரேலி ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் இஸ் ஆப்வியஸ்லி பிஹேவிங் தட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட்டிங் மேலே இன்க்ரீஸ் வந்தது. கால் ஆப்ஷன் ஷார்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, ஷார்ட் பொசிஷன்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆச்சு எக்ஸிட் பண்ணுறாங்க. நான் கொஷின் என்னென்னா, இஃப் தேர் எக்ஸிட் பண்ணாங்கன்னா இஸ் இட் பயங்கரம் சேஞ்ச் வருதா, இதெல்லாம் வந்து ஹெவி சேஞ்சா இல்லைன்னா கொஞ்சம் தான் சேஞ்ச், அது வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் திரும்பி தேடி பார்க்கலாம். பட் ரைட் நவ் ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே போச்சு, ஸோ மார்க்கெட் மேலே போச்சு அண்ட் நம்ம புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரைட்டிங் மேலே ஆயிருக்கு. ஸோ யாரும் வந்து இந்த இடத்துல 25,500 ஓட புட் ஆப்ஷன்ஸ், ஸோ லாங்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க யாரும், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க மேலே இருக்குது லாங்ஸ் வந்திருக்கு. தென் சடனாக இந்த இடத்துல 27,000 மேலே 27,000 கால் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கால் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யாரும் வந்து மேலே இருக்கிற பொசிஷன்ஸ் ஷார்ட் பண்ணுறாங்க. ஸோ திரும்பி நான் வந்து இந்த ட்விஸ்ட் நான் வந்து உங்களுக்கு திரும்பி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூஸிங் த சார்ட். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மேலே போகுது, மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து மேலே போகுது, கரெக்ட். நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் என்ன ஒரு மெசேஜ் போட்டேன், யாரோ வந்து நான் ஷார்ட் பண்ணுறாங்கன்ட்டு. லாஜிக் என்னது, ப்ரைஸ் மேலே போகுது. ஒய் இஸ் 27,000 நம்ம வந்து வச்சது பவுண்ட்ரி லெவல் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த பவுண்ட்ரி லெவலில் இதுக்கு மேலே இருக்குது எல்லாமே, மேலே இருக்குது சி அகைன் மேலே இருக்குது எல்லாமே 27,000 கரெக்ட். 27,000 மேலே இருக்குது எல்லாமே யாரும் வந்து ஸ்பைக் பண்ணுறாங்க, ஷார்ட் ஆட் பண்ணுறாங்க. மார்க்கெட் மேலே போகுது ஆனால் ஷார்ட் பில்டப் ஆக்டிவிட்டி ஆகுது இதுக்கு மேலே, கரெக்ட். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன தேடி பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஓஐ இன்க்ரீஸ் ஆகணும். மீன்ஸ் யாரும் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே நம்புகிறாங்க இது வந்து ரிவர்ஸ் ஆகலான்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன தேடி பார்க்கணுன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே போகுது ஆனால் புட் ஆப்ஷன் ஓஐ கம்மி ஆகணும். மீனிங் லாங்ஸ் யாரும் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ மேலே போகுது மார்க்கெட், ஷார்ட் பில்டப் ஆகுது, லாங்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக வாட் பீப்புள் மிஸ்டேக் ஆகும் இந்த அட்வான்ஸ் லெவல் ஆல்சோ ஓஐ அனாலிசிஸ் யாரெல்லாம் வந்து தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, போத் தேடி பார்ப்பாங்க, ரெண்டுமே தேடி பார்ப்பாங்க, அப்போ தான் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுப்பா. இன் திஸ் அட்வான்ஸ் சம்டைம்ஸ் யூ வில் சி ஓன்லி ஒன் ஆஃப் த பில்டப் கண்டிப்பாக ஆகும், எனி ஒன். சடனாக இந்த புட் ஆப்ஷன்ஸ் ஓஐ கம்மியாயிடும் ஆனால் உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸ் ஓஐ கண்டுபிடிச்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. சில டைம் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆகிட்டு ஷார்ட்ஸ் பில்டப் ஆகுறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஆனால் லாங்ஸ் இன்னும் புக் ஆகலான்ட்டு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. சில டைம்ஸ் அப்படி ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன தேடி பார்க்கணும், எனி ஒன் நம்மளுக்கு போதும், எனி ஒன் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ ரைட் நவ் இப்போ என்ன ஆகுதுன்னா, கால் ஆப்ஷன்ஸ் ஓஐ பில்டப் ஆகுது, மார்க்கெட் மேலே போகுது ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் ஓஐ பில்டப் ஆகுது. ஸோ யாரும் வந்து எந்த லெவல் 27,000 மேலே தாண்டி போகாதுன்ட்டு நம்புகிறாங்க, 26,700 லெவல் தாண்டி போகாத நம்புகிறாங்க அண்ட் எக்ஸ்பெக்டிங் சம் ரெசிஸ்டன்ஸ் இன் த மார்க்கெட். ஓகே, தட் மேட்சஸ் அவர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்சோ, ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் ஆல்சோ மேட்ச் ஆகுது. நவ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சம் சேஞ்சஸ் இந்த ஓஐ ஆகுது அண்ட் ஸ்டில் கரண்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது ஓஐ தான் ஹெவியாக இருக்குது, 26,000 மேலே ஓஐ ஹெவியாக இருக்குது. ஸோ வாட் இஸ் இட் டெல்லிங் அஸ், நம்மளுக்கு என்ன சொல்கிறது இப்போ இந்த அனாலிசிஸ் சேம் இந்த நடுவில் இருக்குது. யாரும் வந்து ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணாங்க அந்த சைட்வே ஸ்ட்ராட்டஜி 26,000 மேலே, இன்னும் ஃபுல்லாக டோட்டலாக கிளம்பல, டோட்டலாக இவங்க வந்து சேஞ்ச் பண்ணலை, இன்னும் அப்படியே நிற்கிறாங்க 26,000 மேலே. ஸோ வாட் ஆர் தி எக்ஸ்பெக்டிங், மேலே போயிட்டு திரும்பி வரலான்ட்டு. ஸோ இந்த மேலோட ஜெர்னி போகும்போது இந்த ஜெர்னியில் இவங்க வந்து ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் ரைட் நவ். புரியுதா?
ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மேலே போகுது, ஷார்ட்ஸ் ஆட் பண்ணலாம், நம்மளுக்கு தெரியும் திரும்பி 26,000 கிட்ட வர போகுது ப்ரைஸ். நம்ம வந்து இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே ப்ராஃபிட்டில் இருப்போம். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து சைட்வே ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே போயிட்டு திரும்பி வந்தால் தே வில் மேக் மோர் மணி. நோ இஷ்யூஸ் வித் த டைம் பாஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் பாஸில் அவங்க வந்து ஷார்ட்ஸ் பில்டப் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் திஸ் இஸ் வாட் வி ஆர் சீயிங். ஆஸ் லாங் as ப்ரைஸ் இஸ் பிலோ நம்ம 25,000 26,500 22 zone 27 26,700 மேலே இருக்குது ஜோன். இந்த ஜோன் கீழே இருந்தால் or somewhere here resistance is still there in the market. Now final question, சார் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸ்ட்ராட்டஜி ஃபார் கவரிங் என்ன கவர் பண்ண போகிறோம்? இப்போ மேலே போச்சுன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவில் சப்போஸ் மேலே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் இருந்தால், மாதத்துக்கு ஃபுல்லாக சைட்வேஸ் இருந்தால் எனக்கு வந்து காசு சம்பாதிக்கணும். உடனே இந்த ஹை ஏடிஹெச் தாண்டி போச்சு மார்க்கெட், உடனே நாளைக்கு ஒரு வார், பாலிசி சேஞ்ச், சம் ரீசன்னால உடனே டுவுக்குன்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எனக்கு வந்து காசு சம்பாதிக்கணும். சப்போஸ் என்னோட அனாலிசிஸ் தப்பு இருந்ததுன்னா சார் எனக்கு வந்து சேஃப்டி வேணும். சேஃப்டினா சப்போஸ் இது வந்து இந்த லெவல் தாண்டி மேலே போச்சு, 26,900 மேலே 200 லெவல் கேப் மேலே போச்சு, எனக்கு வந்து இந்த அளவுக்கு சேஃப்டி தேவை. ஓகே, ஸோ 3 திங்ஸ் நம்ம வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜிஸ். இட் இஸ் நான் வந்து இட்ஸ் ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் வென் ஐ எக்ஸ்பெக்ட் சம் மீன் ரிவர்ஷன் ஆக்டிவிட்டி, மீன் ரிவர்ஷன் ஆர் சைட்வேஸ் ஆக்டிவிட்டி, ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும் மார்க்கெட், இல்லை அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட், அந்த டைமில் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் யூ நீங்கள் வந்து இது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் கண்டிப்பாக. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன். நான் வந்து டெமோவில் காமிக்கிறேன். சேம் திங் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போங்க, மேலே இருக்குது அனலைஸ். சோஃபார் இந்த அனலைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரேட் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு கிளிக் பண்ணி இப்படி வந்துடும். ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்னென்ன இருக்குது, பேரிஷ், நியூட்ரல், அதர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துடும். நம்ம வந்து கஸ்டம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரைக் நம்ம வந்து எக்ஸ்பைரி 27 Jan பார்க்குறோம். ரைட் நவ் எட் த மணி வந்து இந்த எக்ஸ்பைரி 26,500 இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோடய அனாலிசிஸில் என்னது 26,700 தாண்டி போகக்கூடாதுன்ட்டு. ஆல்ரைட், ஸோ நான் வந்து 26,700 2 லாட் கால் ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுறேன். தென் ரேஷியோ ஸ்ப்ரெட்டில் வாட் ஹேப்பன்ஸ், யூ ஹேவ் டு டேக் 2 லாட் எடுத்திங்கன்னா கால் ஆப்ஷன் ஷார்ட், 1 லாட் புட் கால் ஆப்ஷன் பை பண்ணணும் நீங்கள். ஸோ நான் வந்து 26,700க்கு 2 லாட்ஸ் கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ 1 லாட் எட் த மணி 26,500 பை பண்ணுறேன். ஸோ ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்தது எனக்கு. ஓகே, திஸ் இஸ் ஹவு த ஸ்ட்ராட்டஜி லுக்ஸ். இது தான் 26,700ஓட லெவல். இது வந்து 26,500ஓட லெவல். ஓகே, ஸோ ஃபார் நீங்கள் வந்து இந்த பாயிண்டில் நிற்கிறீங்க. நாளைக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா, லைக் ஐ செட் மேலே போச்சுன்னா எனக்கு வந்து காசு வந்துடும், க்ரீன் ஏரியாவில் தான் இருக்கும். சப்போஸ் உடனே இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட், சம்திங் கீழே போகுது, 26,000 லெவல் போகுது, ஃபால் ஆகுது, ஐ எம் ஸ்டில் இன் க்ரீன், நான் அப்படியே விட்டுடலாம், நான் வந்து சேஃபாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து மோர் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். கீழே ஃபால் ஆச்சுன்னா எனக்கு தெரியுது மார்க்கெட் ஃபால் ஆகுது, நான் வந்து சம்பாதிக்கணும்னா நான் வந்து இந்த பாயிண்டில் திரும்பி மேலே போகுது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த கால் ஆப்ஷனோட லாட் சைஸ் நான் வந்து இன்னும் 1 எக்ஸ்ட்ரா போடுவேன். ஸோ யூ கேன் சி ப்ராஃபிட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு எனக்கு இப்போ. ஸோ இப்படி போயிட்டு திரும்பி வந்தால் சூப்பர். ஓகே, அண்ட் திரும்பி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க சார் கீழே வந்து திரும்பி மேலே போச்சுன்னா அகெயின் நீங்கள் வந்து சேஃபாக தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ ஃபார் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நான் வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிட்டு ஐ ஹாவ் மேட் அ பொசிஷன் வேர் மார்க்கெட் மேலே போனாலும் நான் வந்து சேஃபாக இருப்பேன், கீழே ஃபால் ஆச்சுன்னா நான் அப்படியும் சேஃபாக இருப்பேன். நான் கொஸ்டின் இஸ், நீங்கள் வந்து தப்பாச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாச்சு 27,000 தாண்டி போச்சு, ஸோ வாட் டு டூ தென்? ஸோ 27 தாண்டி போச்சுன்னா 27,000 தாண்டி போச்சுன்னா திஸ் இஸ் 2SD லெவல் வந்து 26,939. ஸோ 26,000 இது மை மிஸ்டேக், 26,700 லெவல் இது டாப்பில். 26,700 இது வந்து தாண்டி போச்சுன்னா மேலே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனில் பாருங்கள்
நம்ம டாப் லெவல், இந்த டாப் லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நியர்லி நீங்கள் வந்து 230 பாயிண்ட்ஸ் சேஃபாக இருப்பீங்க. எனி டைம் யூ கேன் சேஞ்ச் த ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் எனி டைம் வி வில் ஸ்டில் பி இன் ப்ராஃபிட். சேஃபாக தான் இருப்போம் ஃபார் 230 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் ரேஷியோ ஸ்ப்ரெட் கைஸ். ரொம்ப சிம்பிள். ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, எல்லாம் டேட்டாலாம் சப்போர்ட் ஆகுது. இஃப் மார்க்கெட் ரிவர்சஸ் ஆல்சோ யூ வில் பி சேஃப். மார்க்கெட் கோஸ் அப் யூ வில் பி சேஃப். பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்கள் லெவல் தாண்டி போச்சுன்னா ஸ்டில் உங்களுக்கு மார்ஜின் இருக்குது. 230 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். நீங்கள் வந்து 26,900 கால் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா பை பண்ணலாம். தட் வில் சேஞ்ச். இதெல்லாம் ஃப்ளாட் ஆகிடும் டோட்டலாக. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த இப்படி நான் வந்து சிமுலேட் பண்ண முடியாது, அதனால் நான் வந்து காட்ட முடியல உங்களுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. யூ கேன் லுக், கூகுள்லேயே பார்க்கலாம், நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபார் அகெயின் லெட் மீ ரிமைண்ட் யூ, நான் வந்து நாலேஜ் ஷேரிங் தான் பண்ணியிருக்கேன். ஐ எம் நாட் டெல்லிங் யூ நாளைக்கு நீங்கள் வந்து இதை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு சொல்லவும் இல்லை. ஓகே, சொல்ல முடியாதுன்னு என்னால் உங்களுக்கு ட்ரேட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் வந்து மை என்டையர் ஃபோக்கஸ் இஸ் ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு இருக்கிற நாலேஜ் வந்து தே ஆர் மிஸ்லீடிங், பயங்கர மிஸ்லீடிங். ஓஐ எப்படி யூஸ் பண்ணோம், இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸு, அப்படி கிடையாதுப்பா. ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நாலேஜ் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ரிவர்ஸ் கிடையாது. ஓகே, ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கக்கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஸோ ஃபார் ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் சம்திங் இந்த வீடியோவில். Definitely do leave a like and comment guys. I will continue this series if you want it. I'll see you in another video. Till then, take care and be safe.